ஹே காய்ஸ், கெட் ரெடி வித் மீ தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கோவில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு சைடில் பார்ட்டிஷன் எடுத்து நார்மல் ஜடை தாங்க போட்டிருக்கேன். எனக்கு ஹேர் லென்த்தாக இருக்கனால நான் எந்த ரிஸ்க்கும் எடுத்து ரொம்ப நேரம் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாரீ போட்டுட்டு நான் சன்ஸ்க்ரீன் மட்டும்தாங்க அப்ளை பண்ணுறேன். அது போடும்போதே ரொம்ப பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு மேலே நான் பவுடர் மட்டும்தான் செட் பண்ணுறேன். பவுடர் வச்சாலுமே ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன் நான் சன்ஸ்க்ரீன் போடுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக எனக்கு டெலிவரி ஆச்சுங்க. வெளியே வெயிலில் போகும்போது ஸ்கின் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது, எரியிற மாதிரி இருக்குது. அதனால் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான். ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. போகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் இது ஆக்சுவலி மே மந்த் எடுத்தது. பேபி போகும்போது ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்தார். அங்கே போயிட்டு அவருக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, வெயிலாக இருக்கனால. இந்த சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி ஷஃபிளாக இருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சேனலை ஆல்ரெடி ஹேக் பண்ணிட்டாங்கங்க. கரெக்டாக அமௌண்ட் வர டைமில் ஹேக் பண்ணிடுறாங்க. அது அவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பண்ணிடுறாங்கங்க. அது அது நமக்கு தாங்க தெரியும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் அப்படின்றதே. இதில் 400+ வீடியோஸ் இருந்துச்சுங்க. இப்போ ஒரு வீடியோ கூடயும் இருக்காது. அது ஷார்ட்ஸ் கூட நான் இப்போ ரீசெண்டாக ரெக்கவர் பண்ண டைமில் போட்டது. அதனாலேயே பாதி வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல். அப்போல்லாம் ஷார்ட்ஸ் கிடையாதுங்க. ஷார்ட்ஸ்னால் ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிடலாம். நார்மல் வீடியோலேயே சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. 6K கிட்ட இருந்துச்சு. அவங்க ஹேக் பண்ணதுக்கப்புறமா என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வெக்ஸ் ஆகி வீடியோவே போடலங்க. இப்போ ரீசெண்டாக தான் அதை ரெக்கவர் பண்ணி நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் இந்த சேனலுக்கு அப்படின்றது தெரியல. நான் வ்ளாகில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி போடணும் அப்படின்றது தெரியும். இந்த வீடியோ சும்மா நான் ரெக்கவர் பண்ணிட்டேன், இனிமேல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் ப்ராப்பர் விளாக்ஸ் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் முதல்ல எடுத்த கிளிப்பிங்ஸுங்க. எடிட் பண்ணி சீக்கிரமாக போடணுன்றதுக்காக இதை போட்டிருக்கேன். இனி ப்ராப்பராக விளாக்ஸ் போடுறேன். இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஏமாத்துறவங்க நிறையா இருக்கும்போது தாங்க நமக்கு நிற்கணுமா இல்லை ஓடணுமா அப்படின்றது இதே வரும். இனிமேல் நான் வெயிட் பண்ண விரும்பலை. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டேன். 3 இயர்ஸ் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வேஸ்ட் பண்ண விரும்பல டைமுங்க. அதனால் நான் சீக்கிரமாக இன்னும் வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறேன். ஹேக் பண்ண டைமில் ஒரு 6 மந்த் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. அது குக்கிங் வீடியோ ரிலேட்டடாக தான் இருக்கும். அது ஈஸியாக எப்படி ரெசிபி செய்யலாம் அப்படின்றது எல்லாமே அதில் பார்த்துட்ருக்காங்க. விளாக்ஸ் போடும்போது அதில் அவ்வளோவா ரெக்கக்னிஷன் இல்லைங்க. ரெசிபீஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் விளாக்ஸ் நான் இந்த சேனலில் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு குக்கிங் ஓரியன்டாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா அந்த சேனல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன், அந்த சேனலோட லிங்க்கை. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இனி வர வீடியோஸில் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.